ஹலோ காய்ஸ், இன்னைக்கு தேக்கடியில் தான் இருக்கோம். போட்டிங் முடிச்சுட்டு அப்படியே மூணாறு கிளம்பலாம்னு சொல்லி பிளானு. 7 மணிக்கு போட்டிங் சொன்னாங்க, மணி 6 ஆயிடுச்சு. பக்கத்தில் தான். அப்படியே போயிட்டு போட்டிங் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப மூணாறு கிளம்புறோம் நாங்கள். ஓகே, இப்போ கிளம்பிடுவோம். நேற்று சொன்னேன்ல கண்ணாடி இன்னைக்கு யூஸ் பண்ணுவேன்னு. ஆமாம், இன்னைக்கு தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். மறந்து வச்சுட்டு போயிட்டு ரூம்ல. எனக்கு கொஞ்சம் தலை பயங்கரமாக வலிக்குது இன்னைக்கு. கிளைமேட் நேற்று மாற்றி இருந்தனால கொஞ்சம் தலை வலிக்குது. ஃப்ரெஷ் ஏரில் போயிட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம போட்டிங் போகலாமா? போகலாம். என்னத்தாங்க என்னப்பா குளிருதா? ஜர்க்கின் போட்டுக்கலாம் சரியா? மழை பெய்யறதுனால இல்லையா இப்படி குளிருது. ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் நீ ஸ்ட்ராங்கான பாய் தானே? போட்டிங்க்கு ரெடியாக இருக்கியா? ரெடியா? இங்கே வந்து டிக்கெட் எடுத்துட்டு எவ்வளோப்பா? 45 ரூபாயா ஒருத்தருக்கு. இங்கே டிக்கெட் எடுத்துட்டு அவங்களே வந்து ஒரு பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி விடுறாங்க. அங்கே போய் போட்டிங் போகிறதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும். எப்படி ஜர்க்கின் போட்டு ரெடி ஆகிட்டான். கொஞ்சம் தூரிக்கிட்டே இருக்குது, அதனால் தம்பி கூட ஜர்க்கின் போட்டு. இங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு 4 கிலோமீட்டர். உள்ளே போயிட்டு டிக்கெட் எவ்வளோ என்ன இதுன்னு நான் சொல்கிறேன். டேடி கொஞ்சம் தலைவலியாக இருக்கு, அதனால் பேச மாட்டேங்கிறேன். தூங்கிருக்கலாம்ல. டேடியும் லியோக்குட்டி நிற்கிறாங்க போட்டிங் போகிறதுக்காக. 3 பேர் தான் போக போகிறோம். மங்கி நிற்கிதான், மங்கி. அதை பார்த்துட்டு மங்கி நிற்கிது. டேடியும் லியோக்குட்டி முன்னாடி போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போட்டில் இடம் கிடச்சிரும். கூட்டமாக இருந்துச்சு. அவங்க மங்கி பார்க்குறதுக்கு முன்னாடி போனாங்க, அதனால் அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டாங்க. பேக் சைடில் போட்டு டாடி தலை வச்சாலும் ரெடி ஆகிட்டேன். போட்டிங்க்கு ரெடி ஆகியாச்சு. 7:30 பேட்ச்க்கு எங்களுக்கு கிடச்சிருச்சு. அந்த இடத்த அந்த உள்ளே போகுதுல, அந்த இடத்த பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? கிங்காங் படத்தில் வருவாங்க, மலைகளுக்கு நடுவில் போவாங்க, அந்த மாதிரி எனக்கு தோணுது. அப்படிதான் போக போகிறோமா நம்ம? ஆமாவா? இந்த போட்டு எடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம போட்டு எடுப்போம். நம்ம போட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சு. மணி எத்தனைப்பா? 7:40. உட்காந்துடவா? அங்கே ஒரு போட்டு இதாக கிடக்கு. அங்கே ஏதோ ஒன்று சாப்பிட்டு மானா என்னன்னு தெரியல. மானுன்னு நினைக்கிறேன். மான் இருக்கு. இந்த தண்ணி குடிக்கல, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, புல்லு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. மான் மாதிரி தான் இருக்கு. கிட்டதான் இருக்கா? அங்கே இருக்கு. இது மூங்கில் போய்கிட்டு இருக்காங்க.
இங்கிட்டு போனோம்மா. என்னதுமா? அது என்னது? அது என்னது? புலியா? போட்டோ எடுக்கலாமா? நீ நில்ல, அம்மா போட்டோ எடுக்கிறேன். புலி தெரியுற மாதிரி எடுக்கணும். தூக்கம் அப்பதான் புலி தெரியும். புலி தெரியுதா? ஒரிஜினல் புலி கிடைக்கணும். ஐயோ ஐயோ, இப்போ பேகை பிடிச்சிருந்தா வந்துடும். ஏய் வங்கி வருதுடா, பயமா இருக்குடா எனக்கு. இங்கே வாடா. ஒரிஜினல் புலி பார்க்க முடியல. இந்த ஸ்டாச்சு புலிக்கு நேராக நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். என்ன இல்லையா? என்னதுமா அது? கடிக்கும்டா அது. குரங்கு கடிக்கும் தாங்க. போட்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஓடிக்கிட்டே இருக்கேன் அவன். ஆனால் எதுவும் பார்க்க முடியல மானை தவிர. மான் மட்டும்தான் பார்த்தோம். மான் மட்டும் தானே பார்த்தோம். மான் மட்டும் தான் பார்த்தோம். யானை புளியெல்லாம் பார்க்கல. ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த குட்டி பையன். புலி ஸ்டாச்சு கிட்ட வச்சு ஃபோட்டோ மட்டும் எடுத்தாச்சு. சாப்பாடை கொடுத்து திரும்ப பஸ்ஸில் போகிறோம். இவனுக்கு தண்ணி வேணுமா? எனக்கும் பசி பயங்கரமா. ஆனால் இன்னும் பசிக்கிட்டே தான் சாப்பிட்டா சரியாயிருமா? போய் நம்ம பிஸ்கட் தண்ணி தொட்டு சாப்பிட்றோம். ஓகே, இறங்கினோடனே தண்ணி தொட்டு சாப்பிட்றோம். ஓகேப்பா? இங்கேருந்து 10 நிமிஷம் தான்டா. 10 நிமிஷம் தானே இருக்கும். ஓகே, அப்படியே சாப்பிடு. ஃபஸ்ட்டு வரும்போதே பிஸ்கட் வேணும், தண்ணி வேணும்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். என்னப்பா பண்ணுற? தண்ணியில் தொட்டு சாப்பிட்றியா பிஸ்கட்டு? வேமா சாப்பிடு. டேடிக்கு தலைவலிக்கு போய் சாப்பிடணும். என்ன டாடி? அம்மாக்கும் அப்பாக்கும். உனக்கு? ஹோட்டலுக்குள்ளே வந்தோடனே வேண்டாம் அப்படின்ட்டான். உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன் அம்மா, பிஸ்கட் சாப்பிட்டேல, அதனால சரி பாவம் அப்படின்ட்டு விட்றேன். ஓகேவா? திரும்ப வண்டி வேற ஓட்டணுமே. எடுத்துட்டு போகலாம். 1 மணி நேரம் சும்மா படுத்துருந்தோம். அப்படி சொல்லிக்கலாம். 1 மணி நேரம் மட்டும். கிடைச்சிச்சா தலைமை மாத்திரை? வாங்கி இதுலேயே பேக்குள்ளே தான் வச்சு சாப்பிட்டுட்டு போட்டுருது. நேற்று வாங்கின தைலத்தை இன்னைக்கே யூஸ் பண்ண வேண்டிய நிலமை வந்துருச்சு. அதுவா? நான் ஹேண்ட் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன டாடி? லியோ சைஸ்க்கு இருக்கு தோசை. என்னது அது? என்னடா இவ்வளோ பெரிய தோசையா இருக்கு? சாம்பார் சாம்பார் சட்னி சாம்பார். டாடி எப்படி இருக்குன்னு சொல்லணும். என்ன ஜாஸ்தி நல்லா மொறு தான் இருக்கு. ஜூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஊர் மாதிரி இருக்காது. நல்லா இருக்குப்பா பூரி. பூரி எங்கனாலும் நல்லா தான் இருக்கும். அன்றைக்கி ஓணம் ஃபெஸ்டிவல்ன்றனால நிறைய கடைகள் மூடி இருந்துச்சு. ஒரே ஒரு ஹோட்டல் தான் திறந்துருந்துச்சு. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு அடுத்து மூணார் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ மூணார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாய்.